எஜமான் வருகிறார், கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஒரு ஊழியனை தப்பித்துக் கொள்ள முடியாது, மோகன்லாசஸ் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனக்கு தெரியும், என் எஜமான் வரும்போது மோகன்லாசஸ் கணக்கு கொண்டு வா. ஜனங்க உனக்கு காணிக்க அனுப்பினாங்கல்ல, ஆமா ஆண்டவரே, எப்படி செலவு பண்ண, கொண்டு வா, அக்கௌண்ட் கொண்டு வா. கணக்கு கேட்பார். வசனம் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்பான். நீங்க பெற்றுக்கொண்டு காணிக்கைக்கு கணக்கு கேட்பார். ஆண்டவர் கொடுத்த தாளந்து கிருபைகளுக்கு கணக்கு கேட்பார். கிருபை தந்தனே, சுகமளிக்கிற வரம் கொடுத்தேனே, தீர்க்க தரிசன வரம் கொடுத்தேனே, கிருபை தந்தனே, எப்படி பயன்படுத்தினாய்? ஒருவரும் தப்ப முடியாது. தேசத்தில் இருக்கிற சாதாரண ஒரு மனிதனில் இருந்து தேசத்தை ஆளுகிற உச்ச நிலைமையில் இருக்கிறவர்கள் வரைக்கும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்பின் நாளிலே நின்றே ஆக வேண்டும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்களும் என்னை கேட்க யார் இருக்கிறார்கள்? இந்த திமிரிலே நடக்கிறவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும்.